லவர்ஸ் டே வந்தா போதுமே, சோடி சோடியா வந்து கிளம்பி வந்துடுவேன். என்ன மாப்பிள சொல்ற? இங்க வரும் மாப்பிள. பீச்சில் பண்ற வேலையா இதெல்லாம் பார்க்கல, செம்ம டென்ஷன் ஆகுதுல. இதே நீ யாருன்னா சும்மா வந்திருப்ப. காதலிக்காதே மனசே காதலிக்காதே, காதலிச்சு கடைசியில கைக்கு தொங்காதே. என்ன இது? ஐயோ, மதன் கௌரி இப்படி பண்ணிட்டான். ஓ, அவனும் ஆம்பளை தானே, அவனுக்கு இருக்காது அந்த மாதிரிலாம். சரி போ, டிவி ஆச்சும் போட்டு பாப்போம். பாப்பா வா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் ஏன் சரி வரா? போட்டு வேலைகளே பாத்துட்டு பையனை பார்த்து போலாம் வந்தேன். என் பையன் வேலைக்கு போயிருப்பான்பா. ஆமா ஆமா, அவன் பெரிய வேலையா தான். ஆமாப்பா, அப்புறம் என்ன வளர்ப்புனா அதானே வளர்ப்பு. என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து. இந்த கையா வளர்ப்பு இருக்கு பாருங்க, அதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல. அப்படியே என் பிள்ளை அப்படியே தாங்கி தாங்கி வளர்த்து அவனுக்கு தாங்கி வளர்த்து அங்க போய் ஒரு பொண்ணை தாங்கு தாங்குன்னு தாங்குறாப்ல. தாங்கி 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 தாங்கினது போதும். அதான்ப்பா, அப்படிதான் இருக்கணும். பொண்ணை மதிக்கல. ஒரு பீச்சில் ஒரு பொண்ணோட படுத்து கிடக்குறாரியா, என்ன புள்ள வளர்த்துருக்க நீ? என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும்பா, நீ ஒன்னே சொல்லாத. உனக்கு எதுவும் கிடைக்கல அதுல புறப்பட்டு என் பிள்ளைய சொல்றியா? இதெல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் வீடியோ எடுத்துருக்கேன். என்ன நீ வீடியோ எடுத்து வந்திருக்க? என்ன வீடியோ? சரி, வீடியோல தான் ஞாபகம் வருது. மதன் கௌரி இந்த மாதிரி பண்ணி விட்டான். இதோ ஒரு பெரிய மனுஷனா ஏன்பா படுத்து கிடக்குறா, அதை காட்டுறான். மதன் கௌரி அந்த கௌரி. இரு, நீ என்னத்த காட்டி கேட்கிற எனக்கு தெரியும். என்னது என்ன இது? இது உன் புள்ள, இது அந்த பொண்ணு. பாத்தியா என்ன கிராஃபிக்ல எடுத்திருக்க? இது ஒழுங்கா கண்ணு தெரியுதா? பெரிய மனுஷனா? நான் பெரிய மனுஷனா? வந்து திட்டி போடுவோம் பாத்துக்கா. நீ ஒழுங்கா காட்டு, ஒழுங்கா வீடியோ பாரியா. என் புள்ள நீ தப்பா பாரு, ஒழுங்கா புள்ள இது பொண்ணு நல்லா பாரு. ஏன் ஹச்டி எடுத்தானா? போலீஸ் இதுல பிடிப்பாங்க, ஹச்டில. உனக்கு எடுத்தது பெருசோட ஹச்டில பிடிப்பாங்க. நீ பாத்தியா, ஊருக்கு பேருக்கும் உன் புள்ளதான் பெரிய ஆளு தலையில தூக்கி வச்சு ஆடுற. 15 பேர் போலீஸ். அவன் வருது, நான் அவனை பாத்துக்கிறேன். நாய் என்னென்னமோ நினைச்சா எனக்கு பேர் வாங்கி கொடுக்கும் பார்த்தா என் பேரை கருத்துல வந்த நாய் ஒட்டும், அதை அடிச்சு கொண்டுறாத. மதன் கௌரி வீடியோ பாத்தியா? அந்த வீடியோல இடுப்பு வரைக்கும் இருக்கா, பாத்தியா? அவனா நீ? தம்பி நீ சொல்ல என்ன வேணும் தெரியும் தம்பி? நான் பாத்தே ஆகணும். என்ன எந்த வீடியோ வேணும்? டேய் மச்சான் பேசுறேன். எந்த வீடியோ வேணும் உங்களுக்கு? மதன் கௌரி தோ இப்படி கொஞ்சம் அதான் ஒரு ஃபீல்ட்ல இருக்கவன் எப்படி பாக்கணும்? அதான்ப்பா, நான் அது எப்படி பண்ணேன்னு காட்டுறேன். நீ அவனுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவ. நான் பண்ணிருக்கியா இல்லையா? பண்ணிருப்ப. அதான்ப்பா நான் என்ன சொல்றேன்னா, பண்ணினியா இல்லையா? நான் சொல்றேன் இத வச்சிருக்கியாப்பா? ஊருக்கே தெரியும்பா. நான் இதை நான் பண்ணிருக்கேன். ஆமாண்டி, ஆமா, எல்லாரும் பாத்துருப்பாங்க. ஆமா, இந்த பீச் இருக்குல்ல, நீ இங்க பாருப்பா, பஸ் இத பாருங்க. இந்த பீச் இருக்கா, பீச்ல படுத்திருக்காப்லையா? ஆமா, வரமா இங்க வாடா. பீச்ல படுத்திருக்காப்லையா? மதன் கௌரி தானே படுத்திருக்காப்ல. இந்த வீடியோ வந்துட்டா? இந்த வீடியோ வந்துட்டா? மதன் கௌரி ஏண்டா மண்ணாத. ஹாய் திவ்யா, நல்லா இருக்கியா திவ்யா? எப்படி திவ்யா இருக்க? பேசவே மாட்டேற, சாப்பிட்டியா? அப்புறம் பிரியாலாம் எங்க திவ்யா? ஹாய் பிரியா, நீ இங்கதான் இருக்கியா? சரி 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கீங்களா? பேசவே மாட்டீங்க, என்னன்னு தெரியல. ஸ்வேதாலாம் எங்க? ஸ்வேதா நீ எப்போ வந்த? நீ இங்கதான் இருக்கியா? சரி, இன்னும் பொண்ணு இருக்குமே, பொண்ணுக்கு ஜனனி இங்கதான் இருக்கா? சரி, நல்லா இருக்கீங்களா? லவர்ஸே அது மாதிரி எல்லாம் சேர்ந்து இருக்கீங்க. நான் மட்டும்தான் அப்படி இருக்கேன். பேசிக்கிட்டு இருக்கலாமா பிரியா? பேசிக்கிட்டு இருக்கலாமா? பேசலாமா? இப்போ உங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? நம்ம அங்க போனோம்ல, தரங்கம்பாடியில போயிட்டு ஒரு பிளே பாய் ஒரு பொண்ணு கூட வண்டியில போயிட்டு இருந்தான். ஆக்சிடென்ட் ஆகி பைத்தியம் ஆயிட்டான். எல்லாம் தெரிஞ்சா பல பொண்ணுகள் பாதிப்போறோம். அதெல்லாம் முடிச்சு உள்ள போட்டு வச்சுட்டோம். என்ன பண்றது? ரூம்லயே கிடக்காங்க ரொம்ப வருஷமா. அதான் இந்த மாதிரி பைத்தியம் ஆயிட்டான். அதான் வந்தேன். சாப்பிட்டியா? இதாங்க ப்ராப்ளமே. ஹலோ everyone, என் மூஞ்ச பாத்தீங்கன்னா உடனே தள்ளி விட்டு போயிடுவீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கேட்டு போயிடுங்க. நாங்க ரூம்ல வந்து 5 பேர் இருக்கோம். 5 பேர் 2 பேர் கமிட்டட் ஆயிட்டேன். அவன் ஆளை வச்சு வெளில போயிட்டேன், அவுட்டிங் போயிட்டாங்க. நாங்க 3 பேர் தான் இருக்கோம். அதனால வெட்டியா இருக்கேன். அதனால மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் போட்டுருங்க, எல்லாம் போட்டு போயிடுங்க, சரிங்களா? யாராச்சும் கமெண்ட்ல ஐ லவ் யூ அப்படி எதனா போடுங்க. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு?
என் ஃப்ரெண்டு இருக்காம வருவாங்க மாப்பிள்ளையே வாடா பாருங்க இந்த மூஞ்ச பாருங்க இந்த மூஞ்ச பாருங்க இந்த மூஞ்சிய பார்த்து ஒரு பையன் லவ் சொல்ல மாட்டான் சாரி ஒரு பொண்ணு லவ் சொல்ல மாட்டேன் மொட்டை சிங்கிள் சொல்லி சுத்திட்டு இருக்கான் நல்ல வார்த்தையா பப்ஜிலன்ட்டு வரா பாருங்க மொட்டை சிங்கிளுங்க மொட்டை சிங்கிளுங்க ஒரு உறுதிப்பட எடுக்க போறோம் இந்த வருடம் வேலண்டைன்ஸ்ல இருந்து மாப்பிள்ளை கரெக்டா சொல்லுவோம் வேலண்டைன்ஸ்ல இருந்து நம்ம யாரும் கமிட் ஆக கூடாது சிங்கிளா தான் இருக்கணும் கம்மியிட பார்த்தா அடிக்கணும் வெரி வெரின்னு துரத்தணும் மாப்பிள எங்க மாப்பிள வந்தா காலேஜுக்கு என்ன கமிட்டட் ஆச்சு மாப்பிள கமிட்டட்னா காலேஜ் கூடாது இன்னைக்கு வர மாட்டாங்க அதான் மாப்பிள இன்னைக்கு போனேன்னு வச்சுக்க போலீஸ் சொல்ல மதுரையை புடிச்சிட்டு போனா முக்கியா அது ஒண்ணு அடுத்தது இந்த குடிச்சிட்டு பசங்க ஒன்ன மாதிரி சிங்கிள் எல்லாம் வந்து அடிச்சு பண்ணிட்டு இருப்பாங்களா கலாய்ப்பாங்க நம்மள பேர் சிங்கிள்னா டீசென்ட் மாப்பிள சொல்றது கீழே கலாய்ப்பாங்க அதுக்குதான் போல இன்னைக்கு நேத்து போலான்னு நினைச்சேன் போக முடியல என்ன பண்றது உண்மையா சொல்டா என்ன மாப்பிள உண்மையா சொல்லி ஏன் போலன்னு அதான்டா போலடா என்கிட்ட நேத்து 2000 காசு இருந்தது 2000 அப்படியே பசங்களை இது எல்லாம் சாப்பிட்டாங்களா என் காசுல சாக்கு அடிச்சவனும் எல்லாம் பண்ணணும் அந்த அவனுக்கு அந்த இவா இருக்கான் சிவாவுக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கி கொடுத்தான் அதான் அப்பல போல எல்லாம் பண்ற திரும்ப என்னடா சிங்கிள்னு காட்டுறியா காலையில குடிச்சு நிக்கிற சிங்கிளுக்கு தான் இதான் வழி மாப்பிள என்ன மாப்பிள விடுற வழி 200 காசு தான் கூட 200 காசு தான் கூட உங்களை அடிக்குதா இல்லையா உங்களை அடிக்குது மாப்பிள அதுதான் 200 ரூபாய் என்னடா குடிச்சிருக்கியா பார்த்தாலே நம்ம பையன் பார்த்தா தெரியாதா சரி வாங்க வா லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துக்க ஹெச்ஓடி பையன் வருவான் அப்புறம் பண்ணா காலேஜ் முடிய போகுது இந்த சட்டையை போடாத ஓகேவா லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்க அப்புறம் என்ன சீனு நீ என்ன இது கமிட்டட் ஆச்சு நீ நேரம் இன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே ஜாலியா ஊர் சுத்தலாம் ஏன் என்னாச்சு டேய் நான் இருக்கேன் ஏன்டா பணம் என்கிட்ட கேட்டேன்டா இந்த போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வா எங்கேயும் போய் மாட்டிக்காரா போலீஸ் மதுரையில பாத்தியா இல்ல ஏய் காசு ஏன்டா என்ன அண்ணன் மாதிரிடா போயிட்டு இதெல்லாம் ஏன் பண்ண தெரியுமாடா சொல்றேன்டா நானும் ஒரு மோட்டர் சிங்கிள் தான்டா வாங்கடா எத்தனை வருவாரு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படியே வெளியே வந்தோமா அப்படியே கட்டையில உட்காந்துருக்கேன் 1 ஹவருக்குள்ள வந்து அவனை பஸ் ஸ்டாண்ட்ல பிக்கப் பண்ணிப்பான் ரெடியா கிளம்பிடு பீச்சுக்கு போறோம் நம்ம கண்டிப்பா போறோம் காசுதான் கொஞ்சம் கம்மியா இருக்கு உங்க ஆத்தாள்கிட்ட 2000 பணம் வாங்கிட்டு வா சேர்ந்து போவோம் என்ன லவ் பண்றா மச்சான் லைஃப் வேற லெவல்டா லவ் பண்ணுங்க சார் லைஃப் நல்லா இருக்கு ஏன்டா என்னடா ஆச்சு இல்ல மச்சான் வீட்டுல வேற அப்பா மட்டும் தனியா கஷ்டப்பட்டு இருக்காங்க நானும் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வேற படிச்சு முடிச்சு அப்புறம் தங்கச்சி வேற இருக்கா அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் இன்னொரு தங்கச்சி இருக்கா அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் அவளுக்கு 2 ஊர்ல படிக்க வைக்கணும் ஒரு நல்ல ஒரு படிப்புல இருந்தாலும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான் அதை வேற பாக்கணும் வீடு வேற என்ன கட்டாம இருக்கு அப்படியே கிடக்கு பேஸ்மெண்ட் போட்டதோட இருக்கு வீடு கட்டணும் நிறைய இருக்க மச்சான் இதெல்லாம் பார்த்தா எப்பறம் லவ் பண்ண தோணும் உனக்கு சரி மச்சான் அம்மா குட்டி சொல்லுங்க என்ன பண்றீங்க செல்லம்ல படிச்சு முடிச்சு அப்புறம் தங்கச்சி வேற இருக்கா அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் செல்லம்ல வெளில போயிட்டேன்டி புரிஞ்சிக்க ப்ளீஸ் இதெல்லாம் பார்த்தா எப்பறம் லவ் பண்ண தோணும் உனக்கு அம்மா குட்டில தங்கம் இல்ல என் செல்லம்ல ஜாங்கிரி இல்ல இதெல்லாம் பார்த்தா எப்பறம் லவ் பண்ண தோணும் உனக்கு உனக்கு யாராவது பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா நம்பாத